நேற்று சோசியல் மீடியாவில் ஒரு மீம் பார்க்க முடிஞ்சதுங்க. அதாவது பயங்கரமாக பொய் சொன்னால் அது அண்ணாமலை, பொய்யை பயங்கரமாக சொன்னால் அது சீமான், எது உண்மை எது பொய்ன்னு தெரியாமையே சொன்னால் அது விஜய்னு 3 பேருக்கு உள்ள வித்தியாசம் இதுதான் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதை பார்க்கும்போது குபீர்னு இருந்துச்சுங்க. பொய்யுக்கு பெயர் போன சீமானுக்கும் அண்ணாமலைக்கும் டஃப் கொடுக்குற அளவுக்கு விஜய் அவர்கள் பொய்யை பேசி வச்சிருக்கிறாரு. அதை எடுத்து போட்டு எல்லாரும் கலாய்ச்சிட்டு இருக்கிற சமயத்தில் இந்த பிரச்சனையோட தீவிரத்தை புரிஞ்சுக்கிட்டு டிஎன் ஃபேக்ட் செக் டீமே நிறைய விஷயங்களை பகிர்ந்துருந்தாங்க. அதுக்கான ஆதாரமாக பல இணைப்புகளையும் கொடுத்துருந்தாங்க, கூடவே ஒரு ஃபோட்டோவையும் கொடுத்துருந்தாங்க. சரி, இதில் என்ன பிரச்சனைன்னு பார்க்கும்போது இந்த டிஎன் ஃபேக்ட் செக் இருக்கு இல்லையா, இதையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு நீங்க சொல்றதெல்லாம் தப்பு, விஜய் அவர்கள் இந்த விஷயத்தை இந்த மாதிரி தான் பேசினாரு, நீங்க அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி நீங்க விளக்கம் கொடுக்குறீங்க, அதனால நீங்க சொல்றது தப்பு அப்படின்னு சொல்லி பல புதிய புதிய விளக்கங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. எனவே இதை வச்சு தாவேக ரசிகர்களை எல்லாரும் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். விஜயோடைய பேட்டியை சார்ந்து அவர் சொன்ன 3 பொய்களை ஃபேக்ட் செக் டீம் ஒரே ட்வீட்ல அமலப்படுத்தியிருந்தாங்க. நாகையில் அலையாத்தி காடுகள், கடல்சார் கல்லூரி, காவல்துறை நிபந்தனைகள் குறித்து விஜய் கூறிய தவறான தகவல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல முதல்ல என்ன குறிப்பிடுறாங்கன்னா, மண்ணரிப்பை தடுக்க உருவாக்கப்பட்ட அலையாத்தி காடுகளை காக்க அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லியிருந்தார் இல்லையா, அதுக்கு உண்மை அப்படின்னு சொல்லி என்ன பதில் அளிச்சிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் சதுப்பு நில காடுகள் அலையாத்தி காடுகளுடைய பரப்பளவு 2 மடங்கா உயர்ந்திருக்குது அப்படின்னும், தமிழ்நாடு அரசுடைய முயற்சியால கடந்த 2026ஆம் ஆண்டுல 45 சதுர கிலோமீட்டரா இருந்த அலையாத்தி காடுகள் இன்னைக்கு 90 சதுர கிலோமீட்டரா பெருகி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இவங்க சொல்ற டேட்டா படி 2 மடங்கு அதிகரிச்சிருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. அடுத்து தவறான தகவல் 2ன்னு சொல்லி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடல்சார் கல்லூரி ஏதும் நாகப்பட்டினத்தில் இல்லைன்னு சொல்லி விஜய் சொல்லியிருந்தார் இல்லையா, அதுக்கு மறுப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகமும் நாகப்பட்டினத்தில் இயங்கிட்டு வருது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க. அடுத்து 3வது தவறான தகவலா, மக்களை சந்திப்பதற்கு கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க, அனுமதி இல்லை அப்படிங்கிறாங்க. பிரதமரோ உள்துறை அமைச்சரோ தமிழ்நாட்டுக்கு வரும்போது நீங்க நிபந்தனைகளை போடுறீங்க அப்படின்னு சொல்லி விஜய் கேட்டிருந்தார் இல்லையா, அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்கிறாங்கன்னா, சென்னையில் கடந்த 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் 9ஆம் தேதி பிரதமருடைய பேரணி, அதாவது சென்னை பாண்டி பஜாரில் நடந்துச்சு இல்லையா அந்த ரோட் ஷோ, அந்த ரோட் ஷோவுக்கு காவல்துறை 20 நிபந்தனைகளை விதிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. எனவே இதையெல்லாம் குறிப்பிட்டு தான் தவறான தகவல்களை பரப்பாதீர்கள்னு சொல்லி ஆதாரத்துக்காக செய்திகளுடைய இணைப்பையும் கவர்மெண்ட் வெப்சைட்டுகளோட இணைப்பையும் கொடுத்துருக்காங்க. எனவே இந்த ட்வீட்ல குறிப்பிட்டது 3 பொய் அப்படின்னா, இன்னொன்று பெருசா ஒன்று இருக்குதுங்க. அதுதான் நாகப்பட்டினத்தில் ரயில்வே தொழிற்சாலை இருந்துச்சு, அதை மூடிட்டாங்க அப்படின்னு சொன்னது. அதுக்கு பல்வேறு தரப்பினரால அன்னைக்கு சாயந்தரத்துல இருந்தே விளக்கம் கொடுக்கப்பட்டே தான் இருக்குது. ஆனா இதையெல்லாம் ஏத்துக்க மனசில்லாத தாவேக ரசிகர்கள் விஜய் சொன்னதுதான் தேவா வாக்கு, அவர் சொல்றது இங்க எப்படிங்க பொய்யா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்பக்கூடிய ரசிகர்கள் இப்போ டிஎன் ஃபேக்ட் செக் சொல்றதெல்லாம் உண்மை கிடையாது, நாங்க ஃபேக்ட் செக் பண்ணி சொல்றோம் பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்களாவே பல பொய்யான விஷயங்களை பரப்பிட்டு இருக்காங்க. முதல்ல நாகப்பட்டினத்துல அலையாத்தி காடுகளை காக்கிறதுக்காக எந்தவித நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா அதையும் தாண்டி தாவேக ரசிகர்கள் சார்பா யூடியூப்ல பல வீடியோக்களை போட்டுட்டு இருந்தாங்க. அதையுமே மறுத்து டிஎன் ஃபேக்ட் செக் இன்னொரு ட்வீட்டையும் போட்டிருக்காங்க. அதுல நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இவ்வளவு அலையாத்தி காடுகள் இருக்குது, திருவாரூர் மாவட்டம் முத்திப்பேட்டையிலையும் 50 ஹெக்டேர் நிலப்பரப்புல அலையாத்தி காடுகள் உருவாக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு கவர்மெண்ட்டுடைய ஆதாரத்தையும் இணைக்கிறாங்க. அதுல தமிழ்நாடு அரசுடைய வனத்துறை சார்பாக நாகப்பட்டினத்தில் இருக்கிற வன உயிரியல் காப்பாளர் அலுவலகம் கொடுத்திருக்கிற ஒரு கையெழுத்து இடப்பட்ட ஒரு அறிக்கை டிஎன் ஃபேக்ட் செக் ஐடியில வெளியிடப்படுதுங்க. ஆனா இதையுமே நம்பாத தாவேக ரசிகர்கள் அவசரமா ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி இப்ப கையெழுத்து போட்டு கொடுத்த மாதிரி இருக்குது, என்னங்க இதெல்லாம் நியாயம் அப்படின்னு சொல்லியும் தளபதி பேச்சை கேட்டு புது சட்டத்தையே கொண்டு வந்திருக்காங்க, இதுதாங்க தளபதியோட பவர் அப்படின்னு சொல்லி எல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க இணைச்சிருக்கிற அறிக்கையானது இப்போ அந்த அலுவலக ரீதியா டிஎன் ஃபேக்ட் செக் யூனிட்டுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அறிக்கை, அவ்வளவுதான். அதை தான் அபிஷியலா கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. அதை டிஎன் ஃபேக்ட் செக் டீம் வெளியிட்டு இருக்காங்க. ஆனா இதை புரிஞ்சிக்காம பாத்தீங்களா, நாம சொன்ன உடனே இவங்க இன்னைக்கு தான் ரெடி பண்ணி போட்டிருக்காங்க, தளபதி பேச்சை கேட்டு புது சட்டத்தையே கொண்டு வந்திருக்காங்க பாருங்கன்னு சொல்லி சுத்தமா எந்தவித புரிதலும் இல்லாம பேசி வச்சிட்டு இருக்காங்க. எனவே இதையெல்லாம் பார்க்கும்போது தாவேக ரசிகர்களுக்கு ஒரு கவர்மெண்ட் எப்படி இயங்குது, ஒரு அறிக்கை எப்படி தயாராகும், எப்படி வெளியிடப்படும், எப்படியெல்லாம் அந்த சிஸ்டம் இயங்க அப்படிங்கறத பத்தி ஒரு முழுமுற்றிலுமான புரிதலே கிடையாது அப்படிங்கறது தான் இந்த விஷயம் காட்டுதுங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது என்னடா அது கவர்மெண்ட்டுக்கு வந்த சோதனை அப்படின்னு தான் இருந்துச்சுங்க. எனவே தாவேக தொண்டர்கள் சொல்லப்படுகிற ரசிகர்கள் தான் தலைவன் சொல்லிட்டா போதும் அப்படிங்கிற வகையில தான் எல்லா விஷயத்தையுமே டீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் சரியா சொன்னாவாச்சும் பரவாயில்ல, எல்லாத்தையுமே பொய்யா சொல்லிட்டு எழுதி கொடுத்ததை படிச்சுட்டு போயிட்டு இருக்காரு. அது உண்மையா இல்லையான்னு ஒரு வெரிஃபிகேஷன் கூட பண்ணல அப்படிங்கறதெல்லாம் அவருடைய பேச்சுல இருந்தே நல்லா தெரியுது. ஆனா அவர் சொன்னதுதான் தேவ வாக்குன்னு எடுத்துட்டு வந்துட்டு எல்லாத்தையும் பிடிச்சி கடிச்சு வைக்கிறது அப்படிங்கிறது எந்த ஒரு ஆரோக்கியமான முன்னெடுப்பையும் எடுத்துட்டு போகாது. என்னுடைய கண்ணை மூடினா உலகமே இருட்டாயிரும் அப்படிங்கிற வகையில
அடிப்படையில தான் இப்போ தாவேக்கா ரசிகர்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. விஜய் 2 வாரமா பேசி, 2 வாரம்னா 2 முழு வாரம் கிடையாதுங்க, வெறும் 2 சனிக்கிழமை. விஜய் 2 சனிக்கிழமையில பேசி விஜயும் சரி அவருடைய ரசிகர்களும் சரி எவ்வளவு அம்பல போட்டு போறாங்கன்னா இன்னும் தொடர்ச்சியா வரப்போற சனிக்கிழமைகள்ல எவ்வளவோ அம்பல போட போறாங்க அப்படிங்கறதெல்லாம் இப்பவே நமக்கு கண்கூடா தெரியக்கூடிய விஷயமா இருக்குது. சரி, தாவேக்கா ரசிகர்கள் தான் ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் பார்க்கும்போது நாகப்பட்டினத்துல ரயில்வே தொழிற்சாலை இருந்துச்சு, அதை தூக்கிட்டாங்க, அதை திருப்பியும் கொண்டு வரும் விஜய் பேசினார் இல்லையா, அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு நம்மளுடைய பேரலை ஆசிரியரான மில்டன் உட்பட பல்வேறு பத்திரிகையாளர்களும் சோசியல் மீடியாவில் இயங்கக்கூடியவர்களும் அது உண்மை கிடையாது, நாகப்பட்டினத்துல அப்படி தொழிற்சாலையே கிடையாது, பிரிட்டிஷ் காலத்துல வேணா ஒரு ஒர்க் ஷாப் இருந்துச்சு, அதையுமே தேவை கருதி திருச்சிக்கு மாத்திட்டாங்க, எனவே சுதந்திர இந்தியாவில் அப்படிப்பட்ட தொழிற்சாலையே அங்க கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு செய்திகளை வெளியிட்டு இருந்தாங்க. ஆனா அதை ஏத்துக்காம மூத்த பத்திரிகையாளரான ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் தன்னுடைய இன்டர்வியூல ஒரு புதுசான ஒரு கட்டுரை தூக்கிட்டு வந்து அதுல பாருங்க உண்மை போட்டிருக்கோம்னு சொல்லி வாட்சி காட்டியிருந்தாரு. அதுல பாத்தீங்கன்னா தெளிவா ஃபேக்டரி எங்கேயுமே குறிப்பிடப்பட கிடையாது, ஒர்க் ஷாப் அப்படின்னு தான் குறிப்பிடப்பட்டிருந்துச்சு, அதுலயுமே பிரிட்டிஷார் காலத்துல தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க, அது தேவை கருதி திருச்சிக்கு மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஆனா ஃபெலிக்ஸ் அவர்கள் அந்த ஒர்க் ஷாப் அப்படிங்கிற வார்த்தையும் படிக்கிறாரு, 2-3 வாட்டி படிச்சுட்டு ஒர்க் ஷாப்பை தொழிற்சாலை அதாவது ஃபேக்டரின்னு சொல்லிடுறாரு. எனவே இந்த ஒர்க் ஷாப்புக்கும் ஃபேக்டரிக்கும் இருக்கிற வித்தியாசத்தை அவர் வீடியோ போறதுக்கு முன்னாடி நாளே பல பேர் சொல்லிட்டாங்க, அதையும் தாண்டி நான் உண்மையை உடைக்கிறேன் பாருன்னு சொல்லி அவரே ஒரு கட்டுரை தூக்கிட்டு வந்து பேசியிருந்தாரு. முன்னாடியே சொன்ன மாதிரி தாவேக்கா ரசிகர்கள் ஏதோ தெரியாம பேசிட்டு இருக்காங்க, புரிதலே இல்லாமல் பேசிட்டு இருக்காங்கன்னு ஒரு பக்கம் பார்த்தா, மூத்த பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவருக்கு இப்படிப்பட்ட விஷயத்தை ஏன் பேசுறாருன்னு தெரியலங்க. ஆனா பத்திரிகையாளர் ஃபெலிக்ஸுக்காகட்டும் இல்ல தாவேக்கா ரசிகர்களுக்காகட்டும் 2 பேருக்குமே சொல்லிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நாகை திருவாரூர் மாவட்டங்கள் அடங்கிய பகுதி எல்லாமே பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலங்களா அறிவிக்கப்பட்டிருக்குது. இந்த சூழல்ல அந்த பகுதியில ரயில்வே தொழிற்சாலை இனிமேலும் வரதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கறத நாம் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. எனவே இந்த புரிதலையும் அவங்க ஏற்படுத்திக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய விருப்பமா இருக்குது. எனவே நம்ம கடைசியில சொல்லிக்கூடியது என்னன்னா, விஜய் பேசியதை அப்படியே நம்பாம எது உண்மை எது இப்பெல்லாம் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கவர்மெண்டோடைய வெப்சைட்டை அணுகி அங்க செக் பண்ணி பார்த்தாங்கன்னா அவங்களும் சில புரிதல்களை வளர்த்துக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும்.